உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பிப்ரவரி 5ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் 27ஆம் தேதி இங்கு வந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கங்கா ஆரத்தி செய்ய உள்ளார். முக்கிய தலைவர்கள் பிரயாக்ராஜ் நகர் வர உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சத்தீஸ்கர் மாநிலம் கவர்தா பகுதியில் பாய்கா பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இதுவரை இங்கு வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கவில்லை. இந்நிலையில் டெல்லியில் நடக்கும் குடியரசு தின விழாவில் பங்கேற்குமாறு பாய்கா பழங்குடியினத்தைச் சேர்ந்த 3 குடும்பங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மேலப்பாளையம் அலங்கார் தியேட்டர் மீது நவம்பர் 16இல் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி இம்தியாஸ் என்பவரை தீவிரவாத தடுப்பு போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திரத்திற்கு பின் வந்த ஆட்சியாளர்கள் மக்களிடையே பிரிவினையை தான் உருவாக்கினார்கள் என கவர்னர் RN ரவி தெரிவித்தார். குறிப்பாக ஜாதியின் பெயரால் பிரிவினையை உருவாக்கினார்கள். இன்று ஒரு தலித்தால் பஞ்சாயத்து தலைவராக முடிவதில்லை. அதையும் மீறி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவரால் அந்த பதவியில் இருக்க முடிவதில்லை. அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதில்லை. இதுபோன்ற நிலை மாற வேண்டும் என்றார். கச்சத்தீவை கொடுத்ததற்கு திமுகவும் காங்கிரசும் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு குறித்து பிரதமர் பேசுகிறார் என்றால் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு உறுதுணையாக நிற்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. இல்லை என்றால் பிரதமர் பேச மாட்டார் என அவர் கூறினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜனவரி 25, 26 தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் முதல் மெரினா கடற்கரை, முதல்வர் இல்லம் முதல் மெரினா கடற்கரை வரை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுடன் தொடர்பு வைத்துக் கொண்ட அடையாரை சேர்ந்த 6 போலீசாரின் செல்போன்களை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒரே டோஸில் மார்பக புற்றுநோய் கட்டிகளை கரைக்கும் மற்றும் பெரிய கட்டிகளை சுருக்கும் வல்லமை கொண்ட மருந்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த மருந்தால் எந்த பக்கவாதமும் ஏற்படாது என அவர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து அமெரிக்காவின் ACS என்ற மருத்துவ இதழில் ஆய்வுக் கட்டுரை வெளியாகியுள்ளது. பிறப்பால் அமெரிக்க குடியுரிமை வழங்குவதற்கு தடை விதித்து அதிபர் டிரம்ப் பிறப்பித்த உத்தரவு பிப்ரவரி 19இல் நடைமுறைக்கு வரவுள்ளது. அதற்குள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வெளிநாடுகளைச் சேர்ந்த கர்ப்பிணிகள் முன்கூட்டியே மருத்துவமனைகளை நாடி வருகின்றனர். பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகள், விரும்பத்தக்காத செயல்கள் கூட பாலியல் துன்புறுத்தல்தான் என சென்னை ஹைகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னையில் தனியார் மூலம் மினி பஸ் இயக்கும் முடிவை தமிழக அரசு கைவிடவில்லை என்றால் 79 சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் தலைமையில் போராட்டக் குழுவினர் சந்தித்து ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த சூழலில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த அரிட்டாப்பட்டி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பெண்கள் கும்மி அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நான் முதல்வராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று உறுதிபட தெரிவித்தேன். சட்டசபையிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது. மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்த பிரதமர் மோடிக்கு நன்றி. மதுரை அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் இன்று நிம்மதியாக தூங்குவர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். டங்ஸ்டன் சுரங்கம் தேவை என்றாலும் விவசாய பகுதி பல்லுயிர் பெருக்கத்தை கருத்தில் கொண்டு சுரங்க ஏல ரத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார்.
பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக்க வழிவகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்த பிறகு சட்டமாகும், பின்னர் நடைமுறைக்கு வரும். சென்னை கோட்டுப்புறத்தில் நடந்த தொல்லியல் துறை நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் இரும்பின் தொன்மை எனும் நூலை வெளியிட்டார். தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இரும்பு தொழில்நுட்பம் இருந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்றும் சொன்னார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான 1,26,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. தூத்துக்குடி, சென்னை, மதுரையில் உள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் குரல் ஓங்கியதுடன் இந்தியாவின் பங்கு அதிகரித்துள்ளது. நேதாஜி சுபாஷின் உத்வேகத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என பேசினார். இந்தியாவின் வளமான பாரம்பரியம் உலகிற்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சமீபத்திய தொல்லியல் துறை கண்டுபிடிப்புகள் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு பயன்பாட்டில் இருந்ததை காட்டுகிறது. இது இரும்பு யுகத்தில் ஆரம்ப கால முன்னேற்றங்களை காட்டுகிறது. தமிழகத்தின் பங்களிப்புகள் இந்தியாவின் புதுமை மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றன என அவர் கூறினார். தமிழக கவர்னராக பதவியேற்றது முதல் தமிழக மக்கள் நலனுக்கும் அரசுக்கும் எதிராக கவர்னர் ரவி செயல்பட்டு வருகிறார். சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகிறார். எனவே இவரின் செயல்பாடுகளை கண்டிக்கும் வகையில் குடியரசு தின நாளில் அவர் அளிக்கும் குடியரசு தின வரவேற்பு நிகழ்ச்சியையும் தேநீர் விருந்தையும் புறக்கணிப்பு செய்ய இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவு பிப்ரவரி 5 நடக்க உள்ளது. இந்நிலையில் இன்று தபால் ஓட்டுப்பதிவு துவங்கியது. தகுதியானோர் வீடுகளுக்கு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் இன்று முதல் ஜனவரி 27ஆம் தேதி வரை ஓட்டுப்பதிவு செய்யும் பணியில் ஈடுபட உள்ளனர். முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினால் மட்டும் போதாது. முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்ற மலையை அபகரிக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மதத்தினரின் வாக்கு வங்கிக்காக மத அடிப்படைவாதிகளிடம் திமுக அரசு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறது. இதுதான் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு காரணம் என்றும் தெரிவித்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் பதவி வகிக்க வேண்டுமானால் பணம் தர வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டதாக தகவல்கள் பரவின. இந்த சூழலில் பதவிக்கு பணம் வாங்கினாலோ அல்லது கொடுத்தாலோ அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈவேராவை முதலில் எதிர்த்தது நான் தான் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். ஈவேரா தேச துரோகி. 47 ஆகஸ்ட் 15 துக்க தினம், கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்று சொல்லியவர். ஈவேரா விஷயத்தில் சீமானை நான் ஆதரிக்கிறேன் என அவர் கூறினார். ஈவேரா குறித்து பேசினால் தன் பெயர் தொலைக்காட்சிகளில் வரும் என்பதால்தான் சீமான் ஈவேரா குறித்து பேசி வருகிறார் என அமைச்சர் பொன்முடி சொன்னார். டூப்ளிகேட் போட்டோ எடுத்து பிரபாகரனோடு இருப்பது போல் உருவாக்கியவர் சீமான். இது அவரது பிரச்சார யுக்தி என்றும் தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டையும் பாலியல் வன்கொடுமை சட்ட திருத்தத்திற்கு கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளித்திருப்பதையும் வரவேற்பதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சீமான் குறித்த கேள்வி கேட்டதற்கு எனக்கு வேலை அதிகமாக இருக்கு, சீமானுக்கு வேலை இல்லை, அவர் குறித்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என கூறினார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பின் தன் மீது பாலியல் வழக்கு வந்துவிடும் என பயந்து அதனை திசை திருப்பவே பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் சீமான் பேசி வருகிறார் என திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் தெரிவித்தார். சீமானுக்கு விஜயை கண்டு பயமில்லை, விஜயலட்சுமியை கண்டே பயம். பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கு விஜய் ஏன் இதுவரை பேசவில்லை என்றும் கேட்க வேண்டும் என அவர் கூறினார். சென்னையில் தனியார் மினி பஸ்களை இயக்க தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதாக கூறி தனியார் மினி பஸ்களை இயக்க அனுமதிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதுதான் எங்கள் வரலாறு. கூட்டணி முடிவை பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் எடுப்பார். அனைவரும் அவரது முடிவுக்கு ஒத்துழைப்போம் என கோவில்பட்டியில் அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திமுக அரசின் திட்டங்களை குறை சொன்னால் அதை நிவர்த்தி செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மை இல்லாத கருத்துக்களை அவர் பேசி வருகிறார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் இளவயது கர்ப்பம் அதிகரித்து இருக்கிறது.
இது பற்றிய விழிப்புணர்வை பள்ளிகளிலும் பொதுமக்களிடமும் ஏற்படுத்தி இளவயது கர்ப்பத்தை தடுத்து நிறுத்த திமுக அரசு முன்வர வேண்டும் என அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் முழு செயல்பாட்டிற்கு வரும்போது தஞ்சைக்கு என்ன வளர்ச்சியோ அதே வளர்ச்சி இந்த பகுதிக்கு ஏற்படும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தமிழகம்தான் இந்தியாவினுடைய கலாச்சாரத்திற்கு முதன்மையானது என தொடர்ந்து கீழடி அகழாய்வு மூலம் நிரூபிக்கப்பட்டு வருகிறது என அவர் கூறினார். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றார். அங்கு பேசிய அவர், அதிமுக ஆட்சியை பிடிக்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்கிறார். அதிமுகவிற்கு கோவை மாவட்டம் ராசியான மாவட்டம் என்பதால் EPS தனது சுற்றுப்பயணத்தை கோவையிலிருந்து தொடங்க உள்ளதாக வேலுமணி தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதே எனது முதன்மையான முன்னுரிமை. ஆம் ஆத்மியின் குழு வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க விரிவான திட்டத்தை தயாரித்து வருகிறது என அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். எங்கள் நோக்கங்கள் நேர்மையானவை. மக்களின் ஆதரவுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் டெல்லியில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம் என்றார். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்கென மத்திய அரசு இதுவரை எந்த நிதி உதவியும் வழங்கவில்லை என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பெறப்பட்ட ரூபாய் 7,012 கோடியே 98 லட்சம் முழுவதும் உயிர் பிழைத்தவர்களுக்கு உதவ பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக அரசின் நலத்திட்டங்களான தாலிக்கு தங்கம், லேப்டாப், சைக்கிள் ஆகிய திட்டங்களை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தற்போது நிறுத்திவிட்டது என முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார். தஞ்சை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மக்களுக்கு அயன் பாக்ஸ், சைக்கிள், தையல் எந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கச்சத்தீவு கொடுத்ததை எப்படி வேகமாக வாங்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என மதுரை ஆதீனம் தெரிவித்தார். தாரை வார்த்து கொடுத்ததை சுலபமாக வாங்க முடியுமா? 60 வருஷத்துக்கு முன்பே கொடுத்து விட்டார்கள். 10 வருடமாக தான் மோடி பிரதமராக உள்ளார். கச்சத்தீவை திரும்ப பெற்றுவிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என அவர் கூறினார். திமுகவை கோட்டை பக்கம் திரும்பி பார்க்க முடியாத நிலையை உருவாக்கியவர் எம்ஜிஆர். ஸ்டாலினுக்கு முன்னாலேயே முதல்வராகி தமிழகத்தை ஆட்சி செய்த பெருமை கொண்டவர் பழனிசாமி என அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கூறினார். மக்களை காக்கும் போலீசுக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. பணி முடிந்து நடந்து சென்ற பெண் போலீசிடம் செயின் பறிக்கும் சம்பவம் கூட நடக்கிறது என்றும் தெரிவித்தார். ரெய்ட் நடத்தி கூட்டணி அமைக்கும் அவசியம் பாஜகவுக்கு இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாரதிய ஜனதா MLA நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்றன. ஏராளமான மக்கள் சாலைகளின் இருபுறமும் நின்று உற்சாகமாக கண்டு ரசித்தனர். திருப்பதி முதலாவது மலைப்பாதையில் காட்டு யானைகள் முகாமிட்டன. அருகில் இருந்த மரக்கிளைகளை உடைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் செல்போனில் வீடியோ எடுத்தனர். யானைகள் பிளறியதால் வீடியோ எடுத்தவர்கள் அலறி எடுத்துக் கொண்டு ஓடினர். வனத்துறை அதிகாரிகள் செல்வதற்குள் யானைகள் காட்டுக்குள் சென்றுவிட்டன. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு உடன்படுவதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருக்கும் மக்களில் இந்தியர்கள் இருந்தால் அவர்கள் இந்தியர்கள்தான் என்பது உறுதியானால் அவர்களுக்காக இந்தியாவின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்றார். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளை முன்னிட்டு பழைய பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள அவரது படத்திற்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பார்லிமெண்ட்டுக்கு வந்திருந்த மாணவ மாணவிகளுடன் மோடி கலந்துரையாடினார். பிரபல நகைச்சுவை நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான கபில் சர்மாவுக்கு இமெயில் மூலம் கொலை மிரட்டல் வந்தது. அம்போலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள இமெயில் பாகிஸ்தானில் இருந்து வந்துள்ளதாகவும் அதில் அனுப்புனர் விஷ்ணு என்று குறிப்பிட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிரா ஜல்கான் மாவட்டத்தில் நடந்த ரயில் விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு மாநில அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 1.5 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 5,000 ரூபாயும் வழங்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது.
மகாராஷ்டிரா ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக பரவிய வதந்தியால் அவசரமாக கீழே இறங்கிய பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதிய விபத்தில் 12 பேர் இறந்தனர். இந்நிலையில் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 7 பேரில் மேலும் ஒருவர் இறந்ததாக ஜல்கான் கலெக்டர் ஆயுள் பிரசாத் தெரிவித்தார். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் தைப்பூச தேர் திருவிழா வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் திருத்தேர் திருவிழாவில் மூலவருக்கு உபயதாரர் அபிஷேகம் கிடையாது. மேலும் ஜமாப், தாரை, தப்பட்டை போன்றவற்றை மலை அடிவாரம் வரை மட்டுமே வாசிக்க அனுமதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கருணாம்பிகை உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் திருநீலகண்ட நாயனார் 114ஆம் ஆண்டு குருபூஜை விழா விமரிசையாக நடந்தது. ரிஷப வாகனத்தில் அம்பிகையுடன் சந்திரசேகரர் திருநீலகண்ட நாயனார் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணியின் காரணமாக 5 நாட்கள் நிறுத்தம் செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் முன்பு எலியுடன் தென்காசியைச் சேர்ந்த 55 வயது முருகேசன் என்பவர் ஜோசியம் பார்க்கிறார். அவரிடம் எலி ஜோசியம் பார்ப்பதற்காக மக்கள் அதிகமாக வருகின்றனர். எலிக்கு கேரட், சாப்பாடு, இட்லி உள்ளிட்ட உணவுகளை கொடுத்து வருகிறார். எலி ஜோசியத்திற்கு 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை காணிக்கையாக பெறுவதாக முருகேசன் கூறுகிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நவமலை ஆதாளியம்மன் கோயில் அருகே மின்வாரிய இளநிலை பொறியாளர் விஸ்வநாதன் உதவியாளர்களுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒற்றை யானை ஆக்ரோஷமாக ஓடி வந்து காரை தாக்கி தள்ளியது. அருகில் இருந்த 10 அடி பள்ளத்திற்குள் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காரில் சென்ற 3 பேர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவலறிந்த போலீசார் 3வரையும் மீட்டனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர், தேனி எஸ்பி உள்ளிட்டோரிடம் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். மனுவில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மயக்கவியல் டாக்டர் பாலியல் ரீதியாக செவிலியர் மற்றும் உதவியாளர்களுக்கு தொல்லை கொடுப்பதாகவும் தொலைபேசியில் தொந்தரவு செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. ஏர்போர்ட்டில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் மூலம் தீவிர சோதனை செய்யப்பட்டது. முடிவில் புரளி என தெரிந்தது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றாலம் குடியிருப்பைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் முத்துக்குமார் இன்று காலை அவரது நண்பர்கள் 3 பேருடன் குற்றாலம் அருவியில் குளித்துவிட்டு 2 வீலரில் திரும்பி வந்தனர். அப்போது நாய் குறுக்கே வந்ததால் எதிரே வந்த வேனில் 2 வீலர் மோதி முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே இறந்தார். விபத்து குறித்து குற்றாலம் போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் நடராஜன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் கால்நடை பூங்காவிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. சேலத்தில் இருந்த மோப்பனாய் ஜெனி வரவழைக்கப்பட்டு மாணவியர் விடுதி, கல்லூரி வளாகம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். அதேபோல் தேனி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த சிவா என்பவரை சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து பல்வேறு இடங்களில் திருடப்பட்ட 10 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிறுவன சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ் முன்பு தமிழக சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் அமல்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் பெண் சத்துணவு ஊழியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு 12 மாதம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பாண்டிச்சேரியில் 2 வீலர் மெக்கானிக் அசோசியேஷன் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மெக்கானிக்கல் ஒர்க்கர்ஸ் கலந்து கொண்டு 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்று ஹெல்மெட் அணிவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியை திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் துவக்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு சேன்பாக்கத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மக்களுக்கு இனிப்புகளும் வழங்கினார்கள்.
கோவை தடாகம் சாலை மத்திய உயர் பயிற்சியக வளாகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் வன நிலப்பரப்பு பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் மற்றும் திட்டங்களின் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் தனது தாயின் பெயரில் மரக்கன்று நட்டு வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 129வது பிறந்தநாள் விழா தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நேதாஜியின் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்துக்கு அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை மேயர் பிரியா ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கீழடி அருங்காட்சியகத்தை இணைய வழி மூலமாக சுற்றி பார்க்கும் வகையில் மெய்நிகர் சுற்றுலா உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான இணையதளத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருச்சி எலந்தைப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 50 கோடி ரூபாயில் ஒலிம்பிக் அகாடமி பகுதி ஒன்றிற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அமைச்சர்கள் நேரு, மகேஷ் ஆகியோர் அடிக்கல் நாட்டினார்கள். டெலிவரி ஆட்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் தமிழக டிஜிபி 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஜொமேட்டோ, டன்சோ, ஜெப்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் திருக்கோயிலை புனரமைக்கும் பணியை காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடந்தது. நாமக்கல் ஆர்டிஓ முருகேசன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். கோவை மாநகராட்சி அலுவலகத்திற்கு தனது தந்தையின் பென்ஷன் தொடர்பாக கேட்பதற்கு பானுப்பிரியா என்பவர் சென்றிருந்தார். அலுவலகத்தின் முதல் தளத்தில் இருந்த பானுப்பிரியா திடீரென மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார். போலீசார் பானுப்பிரியாவின் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே தென்னை நார் தொழிற்சாலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. 4 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் தென்னை நார்கள் எரிந்து சேதமானது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவை அகற்றிவிட்டு அவர்களுக்கு வேறு இடம் வழங்க வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு திருச்சி மண்டல துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் தெரிவித்தார். தமிழகத்தில் இந்து கோயில்கள் ஆக்கிரமிக்கப்படுவதையும் அழிக்கப்படுவதையும் தடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். சிறுவாபுரி மற்றும் திருத்தணி பகுதிகளில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பாதை விரிவாக்கம் மற்றும் மாற்றுப்பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்து பயன்பாட்டுக்கு வரும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் 50 அடி தூரத்திற்கு கடல் அரிப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் திருச்செந்தூர் கடல் பகுதியில் ட்ரோன் மூலம் ஆய்வு நடந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியுடன் அரியக்குடி, இலுப்பக்குடி, சங்கராபுரம், கோவிலூர், மானகிரி ஊராட்சிகள் மற்றும் கோட்டையூர் கண்டனூர் பேரூராட்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் காரைக்குடி, இலுப்பக்குடி, மாத்தூர் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து மறியலை கைவிட்டு பெண்கள் கலைந்து சென்றனர். சென்னையில் போக்குவரத்தை மேம்படுத்த சிங்கார சென்னை பயண அட்டை திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 12,500 பயண அட்டைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த அட்டையை பயன்படுத்தி ஒரே பயணச்சீட்டில் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பஸ்களில் மக்கள் பயணம் செய்யலாம். கரூர் மாவட்டம் மாயனூர் அரசு மாதிரி பள்ளி முன் கடந்த 2 நாட்களுக்கு முன் டாரஸ் லாரி ஒன்று தார்பாய் போர்த்தியவாறு நின்றது. டிரைவரின்றி நின்ற லாரியிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் பள்ளி மாணவர்களும் அவ்வழியாக செல்வோர் பாதிக்கப்படுகின்றனர். தகவல் அறிந்த போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து வந்து டாரஸ் லாரியை பள்ளியிலிருந்து 500 மீட்டர் தள்ளி நிறுத்தினர். மேலும் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரிலிருந்து வடமதுரைக்கு செல்லவிருந்த அரசு டவுன் பஸ் ஸ்டார்ட் ஆகவில்லை. ஆட்டோ டிரைவர்கள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சேர்ந்து தம் கட்டி தள்ளிய பின்னர் பஸ் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகியது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன வட்டானூர் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வானை தனியாக வசித்து வருகிறார். இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 7 சவரன் தங்க நகைகள், 70,000 பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். திருப்பத்தூர் கிராமிய போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு கலப்பு திருமணம் செய்து கொண்ட கனகராஜ், வர்ஷினி பிரியா தம்பதியை ஆணவ கொலை செய்த கனகராஜின் அண்ணன் வினோத்குமார் குற்றவாளி என கோவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அவருக்கான தண்டனை விபரம் வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வசித்து வந்தவர் குருமூர்த்தி. முன்னாள் ராணுவ வீரரான இவர்
தனது மனைவி வெங்கட மாதவியை நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் படுகொலை செய்தார். சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்தார். குக்கரில் வேக வைத்து எலும்புகளை பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்தார். போலீசார் விசாரணை நடத்தி குருமூர்த்தியை கைது செய்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் கௌதம் ராஜேஷ், வயது 29. போதைப் பழக்கத்துக்கு அடிமையான இவர் திருட்டில் ஈடுபட துவங்கினார். திருட்டு பைக்கில் சென்று ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயன்றார். முடியாததால் இயந்திரத்தை கீழே தள்ளி உடைத்துவிட்டு தப்பினார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கௌதம் ராஜேஷை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் தொடர்ந்து 2 வீலர்களை திருடிய நவீன்குமார், நயீம் மற்றும் அரிஸ்குமார் ஆகிய 3 பேரையும் தேன்கனிக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த 6 2 வீலர்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சக்திவேல் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 23 வயது பெண் ஒருவர் வேலை பார்த்து வந்தார். அந்த பெண்ணிடம் நிறுவன உரிமையாளர் ராஜராஜன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். பெண்ணின் சகோதரர்கள் சென்று ராஜராஜனிடம் தட்டி கேட்டனர். தகவல் அறிந்த போலீசார் ராஜராஜனை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பி. அழகாபுரியைச் சேர்ந்தவர் சசிகுமார், வயது 23, சிங்கப்பூரில் பணிபுரிந்தார். மஞ்சுவிரட்டு போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சசிகுமாரை வெற்றிவேல் உள்ளிட்ட 3 பேர் வெட்டி படுகொலை செய்தனர். திருமயம் போலீசார் அவர்களை கைது செய்தனர். அண்ணா பல்கலை விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் உடல்நிலை சீரானதை தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு அவரிடம் விசாரணையை தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை கோட்டைவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி, முனியம்மாள் தம்பதியினர். மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த ராமசாமி முனியம்மாளை கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். அக்கம்பக்கத்தினர் முனியம்மாவை மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மனைவியை தாக்கிய விவகாரம் வெளியே தெரிந்ததால் குற்ற உணர்வில் ராமசாமி தூக்கிட்டுக் கொண்டார். தேன்கனிக்கோட்டை போலீசார் ராமசாமியின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். சம்பவம் குறித்து விசாரணை நடத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறை ராஜீவ் நகரைச் சேர்ந்தவர் பிலவேந்திரன். இவர் மேம்பாலம் அருகில் டெய்லி சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். சூப்பர் மார்க்கெட் பூட்டை உடைத்து கல்லாவிலிருந்த 24,000 பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். மணப்பாறை குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் 4ஆம் நாளான இன்று ஸ்பெயின் பிரதமர் டெட்ரோ சாnchez, நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து பேசினர். ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியா கலந்து கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் ஆர்வமாக இருந்தது என்றும் கூறினார். அமெரிக்காவில் 62 ஆண்டுகளில் இல்லாத வகையிலான பனிப்புயல் பாதிப்பால் 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அடர்பனியால் டெக்சாஸ், ஜார்ஜியா மற்றும் மில்வாகி பகுதிகளில் 4 பேர் மரணமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு வடக்கே மீண்டும் காட்டுத்தீ பரவ துவங்கி உள்ளது. இதன் காரணமாக 31,000 பேரை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்து குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாக இருந்த படம் புறநானூறு. சில காரணங்களால் அவர் விலக சிவகார்த்திகேயன் தற்பொழுது அதில் நடிக்கிறார். ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோரும் நடிக்கிறார்கள். இதன் படப்பிடிப்பு நடக்கிறது. புறநானூறு படத்தலைப்பை சூர்யா நிறுவனம் தராததால் வேறு தலைப்பை தேடி வந்தனர். இப்போது பராசக்தி என பெயரிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கான ஒரு அறிவிப்பு வீடியோவை உருவாக்கியுள்ளனர். அதற்காக சென்சார் சான்று பெற்ற போட்டோ ஒன்று வெளியாகியுள்ளது. 1952இல் இதே தலைப்பில் சிவாஜி தனது முதல் படத்தில் நடித்தார். நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல், தீபிகா படுகோனே நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி 1200 கோடி ரூபாய் வசூலித்த படம் கல்கி 2898 AD. இதன் 2ஆம் பாகத்திற்கான வேலைகளை நாகஸ்வின் துவக்கியுள்ளார். ஜூனில் 2ஆம் பாக படப்பிடிப்பு துவங்கும் என தயாரிப்பாளர் அஸ்வின் தத் தெரிவித்துள்ளார். இப்படத்தில் VFX பணிகள் அதிகம் உள்ளதால் படத்தை 2027இல் வெளியிட உள்ளனராம். நடன இயக்குநரான சதீஷ் கிருஷ்ணன் சில படங்களில் நடித்துள்ளார். முதல் முறையாக இயக்குநராக களமிறங்கியுள்ள படம் கிஸ். ஹீரோவாக கவின் நடிக்க நாயகியாக பிரீத்தி அஸ்ரானி நடித்துள்ளார். நீண்ட மாதங்களாக இதன் படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவடைந்துள்ளது. காதல் கதையில் தயாராகியுள்ள இப்படம் கோடை விடுமுறையில் வெளியாகும் என தெரிகிறது.
சமீபத்தில் நடந்த பாட்டல் ராதா பட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய இயக்குநர் மிஷ்கின், குடிப்பவர்களை அவமரியாதை செய்யாதீர்கள் என குடிக்க ஆதரவாக பேசியதோடு இடையிடையே கெட்ட வார்த்தைகளையும் உதிர்த்தார். இளையராஜாவையும் ஒருமையில் பேசினார். மிஷ்கினின் பேச்சை அந்த விழாவில் இருந்த அமீர், வெற்றிமாறன், ப. ரஞ்சித் ஆகியோர் கண்டிக்காமல் ரசித்தனர். இந்நிலையில் 2K லவ் ஸ்டோரி பட விழாவில் பேசிய நடிகர் அருள்தாஸ், மிஷ்கினின் பேச்சு ஆபாசமாக இருந்தது. கொச்சையான வார்த்தைகளை உபயோகிப்பது ஏற்புடையது அல்ல. ஆங்கில படங்களை காப்பியடித்து படம் எடுக்கும் போலி படைப்பாளி என்றார். அதேபோல் தயாரிப்பாளர் தனஞ்சயன், நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன், இயக்குநர் லெனின் பாரதி உள்ளிட்டோரும் அவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். சித்தா பட இயக்குநர் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம், துஷாரா விஜயன், SD சூர்யா உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் வீரதீர சூரன் பகுதி 2 ஆக்ஷன் கலந்த அதிரடி படமாக உருவாகியுள்ளது. இந்த பொங்கலுக்கே வெளியாக வேண்டியது. ஆனால் விடாமுயற்சி பட வெளியீட்டில் நிகழ்ந்த குழப்பத்தால் இந்த பட ரிலீஸில் சிக்கல் எழுந்தது. இப்போது மார்ச் 27 இப்படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். சத்ரபதி சாம்பாஜி மன்னன் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாகியுள்ள ஹிந்தி படம் சாவா. சாம்பாஜியாக விக்கி கௌசலும், அவரது மனைவி ஏசுபாயாக ராஷ்மிகாவும் நடித்துள்ளனர். லக்ஷ்மண் உடேகர் இயக்கியுள்ளார். இப்படத்தின் நிகழ்ச்சி மும்பையில் நடந்தது. காலில் அடிபட்டு நடக்க முடியாத சூழலிலும் ராஷ்மிகா பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த ஒரு படம் போதும், இதற்கு பிறகு நான் மகிழ்ச்சியாக ஓய்வு பெற்று விடுவேன். அந்த அளவிற்கு என் வாழ்நாளில் முக்கியமான படமாக இது அமைந்துவிட்டது என நெகிழ்வுடன் கூறியுள்ளார். வணங்கான் படத்துக்கு தமிழக மக்கள் அற்புதமான வரவேற்பை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த வாழ்த்து எல்லாம் இயக்குனர் பாலாவுக்கு போய் சேரும் என நடிகர் அருண் விஜய் கூறினார். இந்த படம் கூடுதல் பொறுப்பை கொடுத்துள்ளது. அடுத்தடுத்த மக்களை கவரும் கதையாக தேர்வு செய்து நடிக்க வேண்டும் என்பதே குறிக்கோள் என்றும் தெரிவித்தார். தயாரிப்பாளர் தில்ராஜு வீடு மற்றும் அலுவலகங்களில் நேற்று முன்தினம் நடந்த IT சோதனையில் ரூபாய் 3 கோடி மதிப்புள்ள நகைகள், ரூபாய் 26 கோடி பணம் மற்றும் கணக்கில் காட்டப்படாத ரூபாய் 200 கோடிக்கு மேல் உள்ள சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இவரது அலுவலகம், வீடு மற்றும் புஷ்பா 2 தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் மற்றும் மேங்கோ மீடியோ நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகங்களில் 2வது நாளாக இன்றும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர்.